இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் ஏற்கனவே நிறையா நீங்கள் வெப்சைட்டு ஏர்னிங் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் பல குழப்பங்களும் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, முதல் தடவை நம்ம வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரியும். அப்படி உங்களுக்கு மேபி புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு. இப்போ லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு $201 12 $200 வச்சுக்குவோம். இப்போ அந்த $200 வந்து நான் விட்ரா எடுத்திருக்கேன். போன மாதம் எனக்கு வந்து உடம்பு ஒரு சில சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். அதனால் வந்து எனக்கு $85 ஏர்னிங் கிடச்சிது. இந்த மாதம் வந்து $62. அதான் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 11 தான் ஆகுது. இப்படி இருந்தாலும் அந்த மாதத்தில் ஒரு $100 போயிடும். எனக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு $200 வந்துடும் வச்சுக்கலாமே. மந்த்லி ஒரு $200 ஆவரேஜாக ஒரு 15,000 வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு 10,000 வச்சுக்குவோம். குறைஞ்சது ஒரு 10,000 வச்சுக்குவோம். ஒரு 10,000 மந்த்து நம்ம ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமாக பண்ணணும். ரெண்டாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஏர்னிங் வரணும் அப்படின்னா ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். அது என்னென்ன கீவேர்ட்ஸ்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக இல்லை இமேஜான்னு நீங்கள் நிறையா பேர் குழப்பிக்க வேணாம். நான் முழுக்க ஸ்க்ரீன்ஷாட்டில் இல்லை, இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான். அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்து சைட்டு தெரிஞ்சிடும். இது ஒரு பிளாகரோட ஒரு சப்டொமைன் ஏர்னிங் தான். இது பிளாகரோட ஒரு சப்டொமைன் ஏர்னிங். சப்டொமைன் ஏர்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அளவு ஏர்னிங் வந்து தந்துக்கிட்டு இருக்குது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா டொமைன் ஏர்னிங் வந்து அவ்வளோவா இருக்குது சொல்ல முடியும். இதில் பாதின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 டொமைன் 4-5 ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜாக மந்த்து ஒரு $200 கிடைக்கும். இல்லாட்டி ஆவரேஜாக எதுவுமே ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு $10,000 பக்கத்தில் கிடைக்கும். நம்ம அவங்களே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் இங்கே ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இதை ஸ்கிப் பண்ணி விட்ருவோம். எதில் விட்டுன்னு எனக்கு மறந்துட்டேன். ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாதம் ஒரு 10,000 கிடைக்கும். நான் வந்து பார்ட் டைம் ஜாப் தான் பார்க்குறேன் தவிர ஃபுல் டைமாக நான் இதை பார்க்கவே இல்லை. இது மெயினாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வந்து ஏர்னிங் பாருங்கள், 2 கிளிக்கு 51 சிபிசி, ஆர்பிஎம் பாருங்கள் $5. என்றைக்குமே இப்போ பேஜ் சிடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் 1, 2 இந்த மாதிரிக்குள்ளேயே தான் போவோம். சம்டைம் 0, 2 இந்த மாதிரி 12 இந்த மாதிரி கூட வரும். அதாவது இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்தால் சிடிஆர்லாம் வந்து இன்னும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் போகுது. நான் இதில் ஒரு யூடியூப் சேனலும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிளாகரோட சப்டொமைன் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது முழுக்க இது வந்து நீங்கள் தினமும் படிச்சிருப்பீங்க. நான் சைட்டு பேர் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கூகுள்லேயே வந்து ரெக்கமெண்டேட் பண்ணோம். இதில் ஒன்று தான் கண்டினியூவாக போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 5-6 போஸ்ட் போட்டுருவேன். அதனால தான் எனக்கு இந்த ஏர்னிங். ரெண்டாவது இல்லாமல் இது இல்லாமல் நான் எனக்கு ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா 30 சென்ட் 20 சென்ட் தான் இந்த மாதிரி தான் கிடச்சிது. ஆனால் நான் பண்ண மெத்தட்லாம் நிறையா மெத்தட் பண்ணேன். அதில் எந்த மெத்தட் பண்ணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு SEO டூல்ஸ் ஒன்று வாங்கினேன்னு சொன்னேன். நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியாது. நிறையா பேர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் டூல்ஸ் வாங்கியிருந்தீங்க, உங்களோட சைட்டு இன்றைக்கி அப்டேட் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த சைட்டை கூட ஓப்பன் பண்ணிடுவோம். நாட்ரல்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்டில் தான் நம்ம வந்து டூல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா என்னால் பேசிக்காக ஒவ்வொரு டூல்ஸும் வாங்க முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் கோர்ஸு நிறையா இருக்குது. நான் என்னோடய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மேலே நிறையா லாகின் பண்ணி காட்டிருக்கேன். நான் வந்து என்ன செஞ்சேன், ஒவ்வொரு டூல்ஸுக்கும் நம்ம வாங்கல. கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு இந்த கீவேர்ட் டூல் இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் டூல் வாங்கினீங்கன்னா ரொம்ப காசு கூட நம்ம கறந்துட்டு விட்ருவான். அதே மாதிரி ஆர்டிக்கல் 4G இதே அன்லிமிட்டடாக வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமம், காசுலாம் ரொம்ப நம்ம உருவிட்டு விட்ருவான். $1000 பக்கத்தில் உருவிட்டு விட்ருவான். கிட்டத்தட்ட ₹1,00,000 80,000 70,000 நாங்கள் உருவிட்டு விட்ருவான். அதே மாதிரி இந்த வேர்ட் AI, வேர்ட் ஹீரோ, சமரஸ் டூலு, காப்பிமெட்டிக்கு, குயிக் பாட்டு, இந்த மாதிரி குயிக் பாட்டா ஆயிலே வர மாட்டாங்க பேரெலாம் வச்சுருக்கேன். ஒவ்வொரு இந்த டூல்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுருக்கேன். சம்டைம் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்ட் டைம் தான். நான் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நான் வேறு ஒரு வேலை பார்த்துருக்கிறதுனால எனக்கு கிராமர்லி கேனவா இந்த கேனவால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹20 தாங்க மந்த்லி.
ரூ. 20 நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. ஏன்னா சில கிராக்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ரைவேசிலாம் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. உங்கள் ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தந்துறாங்க, அதை நம்ம வந்து அஃபிஷியல் சைட்லேயே நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம் ப்ரோ வெர்ஷனை. இது மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கணக்கு போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 2600 2800 மேலே வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு இதாக கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல கிளிக்குன்னு இருக்குது பாருங்கள், ரெட் கலரில், இதை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் கிளிக் பண்ணி வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூல், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளான் 4 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட் பிளான், அட்வான்ஸ் பிளான், ப்ரோ பிளானு, நான் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை வாங்கியிருந்தேன். நான் 1800 கொடுத்துருந்த பிளான் வாங்கியிருந்தேன். பிளானை வாங்கியிருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்து ஒரு 10,000 கிடைக்கிறதுங்கிறது நான் ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிடச்சிது, ஆனால் எனக்கு ஒரு 5000 பக்கத்தில் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த்து ஒரு 1800 இப்போ ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணுறான், ஒரு 8000 வருமானம் வருதுங்கும் போது யாருமே ஸ்பெண்ட் பண்ணலாம். நானும் அது மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். முதல்ல ஒரு மந்த் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் தான் எனக்கு முன்னேற்றம் தெரிஞ்சுது, ரொம்ப முன்னேற்றம் தெரியல. சரி நெக்ஸ்ட் மந்த்தும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இதுக்கு மேலே கிடைக்கல. ஏன்னா இந்த ரிசல்ட் கிடச்சதும் போது எனக்கு இது போதுமாக தெரிஞ்சுது. எனக்கு ஒரு சைடு இன்கம் தான், எனக்கு வந்து இது ஒரு சைடு இன்கம் தான் தவிர மித்தபடி எனக்கு ஃபுல் டைம் ஜாப்பு இது கிடையாது. ஏன்னா ஃபுல் டைமாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில பேர்த்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபுல் டைம் நம்ம அதை பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இதை வந்து சம்டைம் கிடைக்கிறதா இருக்கும். ஏன்னா நான் நிறைய அலைச்சலில் இருக்கேன். நான் எப்பொழுதுமே வண்டி போக்குவரத்தில் அதிகப்படியாக இருப்பேன். அதனால் வந்து ஏன்னா அழைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் இதை பார்க்க முடியல. அதனால் விட்டுட்டேன். நானும் யாராவது ஒரு ஆளை இதுக்கு போட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி கண்டினியூ அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தரும் கிடைக்கல போது உங்களில் யாராவது ஆர்வமாக இருந்தால் கூட சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். எப்படி உங்களோட பேசிக்க என்னவோ அப்படிங்கிறத, அதாவது உங்களோட இன்கம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கீழே கமெண்டில் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் டெலிகிராமில் தொடர்பு பண்ணுங்கள். இல்லை நீங்களும் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் போடுறீங்க, எப்படி கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களை வந்து இது பண்ண முடியும். எனக்கு ஒரு 4-5 சைட்டுக்கு கண்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 20-30 கண்டென்ட் போடுற மாதிரி இருக்கும். 20-30 கண்டென்ட் எப்படி ப்ரோ எழுத முடியும், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு டூல்ஸ் பேக் வாங்கி தர்றேன். அதுக்கு தான் இந்த டூல்ஸ் பேக் நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அதாவது வந்து காப்பி மேட்டிக் இருக்குது, ஆர்டிக்கல் ஃபோர்ஜு, நிறையா ஏஐ கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சம்ரஸ் டூலில் வச்சு நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்படியே நம்ம ஏஐ கண்டென்ட் எடுத்தோம் அப்படியே உடனே நீங்கள் போஸ்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஏர்னிமே வரும். தவிர நீங்கள் எனக்கு நானே கீவேர்டு எடுத்தேன் உடனே போனேன் ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்தேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு இப்போ ஹெல்த்து அப்படின்னு சொல்லி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸு, ஹெல்த் நியூஸ்னு டைப் பண்ணேன் ப்ரோ, இந்த பெனிஃபிட் அந்த பெனிஃபிட்னு டைப் பண்ணேன் ப்ரோ. எனக்கு கீவேர்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்களே, இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டு. இது மாதிரிலாம் நமக்கு ஒரு ஐடியா தானே தவிர அப்படியே நீங்கள் இதையுமே பயன்படுத்திக்கக்கூடாது. இப்போ என்னென்னா தேடுறாங்க அப்படிங்கன்னா, இப்போ இந்த இதை தேடுறாங்க அப்படின்னா நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபிசியெல்லாம் போட்டிருக்காங்க இந்த கண்டென்ட்டு. இவங்களுக்கு மேலேயே நம்ம கண்டென்ட் வெளில வந்துடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம கண்டென்ட் வந்து கொண்டு வரதில் நியூஸ் இருக்குது, குவாலிட்டி இருக்குது, பேக் லிங்க் இருக்குது, இன்புட் லிங்க் இருக்குது, மெயின் பேக் லிங்க் மட்டும்தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த கீவேர்ட்ஸ் டூல்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கி வச்சுருந்தேன். மேபி உங்களுக்கு எந்த கீவேர்ட்ஸ் டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்க. டிவிடி அப்படின்னு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணுங்கள், டிவிடி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சில பர்சன்டேஜ் கூப்பன் போட்டிருக்கோம். அது எப்போ வேணாலும் ஆஃபர், ஒரு சில லிமிட்டடு கூப்பன் சொல்லியிருக்காங்க, அது எப்போ வேணாலும் உங்களுக்கு போயிடும். இதில் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நான் இது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கேன். அதனால் எனக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கும். மித்தபடி நான் ஏர்னிங்கில் நான் எடுத்தது தான் உங்கள்ட்ட நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி இன்ன வரலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கரெக்டாக மணி வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கனால கரெக்டாக ஒரு
11 மணி இருக்கும். 11 மணி வரலாம் எனக்கு இதுதான் ஏர்னிங் வந்திருக்கு. இதுக்கு மேலே மேபி மாறலாம், குறையலாம், ஏறலாம். எனக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு $1 வந்தாவே போதும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு மேலேயே நம்ம ஒரு நாளைக்கு 80 ரூபா 100 ரூபாய்க்கு மேலேயே நம்ம பார்ட் டைமாக சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவேன். நீங்கள் இது மாதிரி அதிகப்படியாக ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போகிறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நீங்கள் லீகலாகவும் சம்பாதிக்கலாம், இல்லீகலாகவும் சம்பாதிக்கலாம். லீகலாக அந்த மெத்தடு இது, இல்லீகல் மெத்தடுங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஒரு சில கோர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லீகலான மெத்தட், இது லீகலான மெத்தடு. கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கண்டென்ட் எழுதணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.